குரானில் ஒரு வசனம் கூட இல்லை, ஓ அரேபியர்களே என்று சொல்வது போல். ஏன் அது அரபியில் எழுதப்பட்டிருக்கு? ஏனென்றால் அது விளக்குகிறது, விவரிக்கிறது. ஏன்னா அது ஒரு விரிவான மொழி. அரேபியர்களுக்காக அவர் அரபி மொழியை தேர்ந்தெடுக்கவில்லை, அல்லது அவர் முகமதுவிடம் பேசவில்லை. இல்லை, அவர் ஒருபோதும் அரேபியர்களும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் மனித குலம் முழுவதற்கும் பேசினார். அந்த செய்தி கடவுளின் செய்தி என்றால் அது எல்லாருக்கும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். அவர் எல்லா மனிதர்களும் பேசுகிறார். இல்லை, நான் சொல்ல ஆமாமோ, அதனால்தான் நீங்கள் யூதர்கள். ஏன் யூதர்கள்? அவர்கள் தான் அந்த வார்த்தையை பெற்ற முதல் ஆட்கள். அதுதான் நீங்கள் தப்பா புரிந்து. ஆனால் அவர்கள் அதை மற்றவர்களிடம் அதேதான், அதே அரேபியர்களும் அரேபியர்களும் இது எங்களது புத்தகம் என்று நினைக்கிறார்கள். நான் சொன்ன இது உங்களுடைய புத்தகம் இல்லை பாஸ். நான் பல அரேபியர்களிடம் பேசினேன். நான் சொன்னேன் இது அப்படி இல்லை, உங்கள் மொழி அரபி மொழி என்று ஒருபோதும் உரிமை கொண்டாடாது. இந்த மொழி கடவுளோட மொழி, உங்களோட மொழி. நீங்க பேசுற அரபு, இந்த அரபு மொழியில பல வட்டார வழக்குகள் இருக்கு. அது மாறிக்கிட்டே இருக்கும். காலப்போக்கில் எல்லா மொழியும் மாறும், இது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த குரான் அரபு மாறாம அப்படியே இருக்கு. ஏன்னா எல்லாரும் எப்போ வாழ்நாள் முழுக்க பழங்காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அரபு மொழி வரலாற்று காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்கு. நிச்சயமா. சரி, அரபு மொழி கல்தேய மொழியில இருந்து வந்தது. சரி, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அங்கிருந்து அது வந்து, ஆனா கல்தேய மொழி அங்க இருந்தது. குரான் மொழிகளை பத்தி பேசுது. அது சொல்லுது எல்லா மொழிகளையும், உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளையும் படைச்சவன் நான் தான். அப்புறம் உங்களோட நிறத்தையும், நிற வேறுபாடும் மொழி வேறுபாடும் என்னோட அடையாளங்கள், தேசங்களோட வேறுபாடும் என்னோட அடையாளங்கள். நம்மள படிச்சாரு, நம்மளோட எல்லைகளையும் படிச்சாரு, மொழியும் கூட. அவர் பாபில்ல மொழியை உருவாக்கினார். பைபிள்ல எந்த மொழி கீழே கொண்டு வரப்பட்டதுன்னு கூட சொல்ல. அது பாபிள் பத்தி பேசு. இல்ல அது அந்த வார்த்தையை சொல்லல. நான் உங்களுக்கு மோசே புத்தகத்தை காட்டுறேன். அவங்க ஒரு கோபுரம் கட்டினப்போ பாபிலோனியாவில் இல்ல பைபிள்ல இந்த மொழி பத்தி இருக்கிற ஒரு வசனத்தை எனக்கு காட்டுங்க. கொய்னி கிரேக்கம் இல்லைன்னா எபிப்ரே இல்லைன்னா அரமேயம், இதெல்லாம் மொழி பத்தி பேசுதா? எனக்கு ஒரு வசனம் காட்டுங்க. அப்புறம் ஏன் வெளியே எனக்கு இது தெரியும் இல்ல இது பேசல. நான் கடவுளால எல்லாமே முடியும். இல்ல கடவுளுக்கு அவர் பேசுற மொழி என்னன்னு தெரியாது. நான் உங்களுக்கு குரானை காட்ட முடியும். அது சொல்லுது நான் மொழிகளை உருவாக்கினேன். அவர் ஏன் அரபு மொழியை உருவாக்கினார்? அதுக்கு உதாரணம் தருது. ஆனா இந்த பைபிள் மொழிகளை பற்றி கூட பேசல. அதுக்கு மொழியை பற்றி தெரியாது. சோ நீங்க அரமேயத்தை, எல்லா மொழியும் பேசுவார். எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா உங்க புத்தகம் இதை பத்தி எல்லாம் பேசல. எல்லாமே அதுல இருக்கு. எல்லாமே எங்க இருக்க நான் உங்களுக்கு காட்ட முடியும். அவர் சொன்னாரு மனித இனம் பேசுற மொழி என்னோட அடையாளம், வெவ்வேறு நிறங்கள் என்னோட அடையாளம். அப்புறம் ஏன் அவர் அரபு மொழியை தேர்ந்தெடுத்தார்? அவர் சொல்றாரு ஏன்னா அது ஒரு விரிவான மொழி. அப்புறம் அவர் சொன்னாரு என்னவா இருந்தாலும் நீங்க அரபு நாட்டுல வாழலன்னாலும், உங்களால அரபு மொழி பேச முடியலன்னாலும், அப்புறம் உங்களால அரபு மொழி பேச முடியலன்னாலும் அது மனித குலத்துக்கான வழிகாட்டுதல் மற்றும் நிவாரணம் நீங்க நம்பினா போதும். அது உங்களை ஓ அரேபியர்களேன்னு சொல்லல, ஒரு தடவை கூட சொல்லல. ஆனா கலாச்சாரம் வந்து ஒரு வகையில உங்களோட மதத்தை கடத்திட்டதா நான் நினைக்கிறேன். அரபு கலாச்சாரம் சில வழிகள்ல. அதனால குரானையோ வேற எதையுமோ யாரும் கடத்தல, சைத்தான் தான் விளையாடிட்டு இருக்கான். அப்புறம் பெரும்பான்மையானவன் சைத்தானை பின்பற்றுபவர்களா இருக்கான். கடவுளும் சைத்தானுக்கு அவனோட வேலையை செய்ய அனுமதி கொடுத்திருக்காரு. அதனால அவன் தன் வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கான்.